ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம டுடே இஸ் ஏ குட் டே சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, விஷாரத் உத்ராதினுடைய February 2026க்கான இம்பார்ட்டன்ட் அண்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ நான் அப்படியே சொல்கிறேன், ஒன் பை ஒன்னாக நீங்கள் அப்படியே டிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு சந்தர்ப சகித் வியாக்கியா, ஃபஸ்ட்டு பேப்பர், செகண்ட் பேப்பர், தேர்ட் பேப்பர் எல்லாத்துக்கும் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் பேப்பரில் விஷாரத் உத்ராதினுடையது சந்தர்ப சகித் வியாக்கியா. ஓகேவா? ஃபஸ்ட்டு ஸ்வதேஷ் பிரேம், அதில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் கொஷின். நெக்ஸ்ட்டு விபல் காயனில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் மாதா கி சாத்தி. அடுத்து ஜெய்சங்கர் பிரசாத் அவர்களினுடைய கார்னேலியா கா கீத், அதனுடைய அருணாயகு மதுமயர். அடுத்து ஜான்சி கி ராணி, அதனுடைய ஃபர்ஸ்ட் லக்ஷ்மி தியா அது. ஓகேவா? இதெல்லாம் வந்து சந்தர்ப சகித் வியாக்கியானுடையது. அடுத்து உருது பத்தியல. ஓகேவா? இதெல்லாம் எது? ஆதுனிக் காவிய கண்டு. அடுத்து உருது பத்தியல என்னென்ன சந்தர்ப சகித் வியாக்கியா அப்படின்னு சொல்கிறேன், அதுவும் இதே போல் டிக் பண்ணிக்கோங்க. அப்படியே பிராச்சீன் பத்திய, பஞ்சவட்டி, ஃபர்ஸ்ட்ல இருக்கக்கூடிய அந்த சந்தர்ப சகித் எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டாப்பிக்ல இருந்து வரும் இல்லையா? ஆல்ரெடி நாம விஷாரத் உத்ராதுக்கான எப்படி வந்து எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகணும், என்னென்ன லெசன்ஸ் இருக்கு, போர்ஷன்ஸ் என்னென்ன இருக்கு, கொஷின் பேப்பர் வந்து எந்தெந்த லெசன்ல இருந்து வரும் அப்படின்ட்டு எல்லாமே இருக்கு. ஓகேவா? ஸோ அதுவும் பாருங்க. அது போக விஷாரத் உத்ராத் ஆல் இன் ஒன் வீடியோ அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். எல்லா லெசன்ஸுமே வந்து பிளேலிஸ்ட் எப்படி பார்க்கணும், எங்கெங்க இருக்கு அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் அந்த வீடியோவில் இருக்கு. அது வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன். அது போக இப்போ மேலே ஐ பட்டன்லையும் லிங்க் வரும். ஓகேவா? ஸோ அதை டச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன லெசன்ஸ் இருக்கோ அது எல்லாமே அதில் வந்து ஷோ ஆகும். மேக்ஸிமம் ஆஃப் த போர்ஷன்ஸ் எல்லாமே கவர் பண்ணியிருக்கு விஷாரத் உத்ராதில். ஓகேவா? இம்பார்ட்டன்ட் அண்ட் எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸ், அப்புறம் எக்ஸாமுக்கு வரக்கூடியது, அப்புறம் ஃபஸ்ட்டு எல்லா லெசன்ஸினுடைய அந்த எக்ஸ்பிளனேஷன், சாரான்ஷ் எல்லாமே இருக்குது. ஓகேவா? ஐ ஹோப் உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போது உருது காவிய கண்டில் தேரே பந்தே ஹே இருக்கு இல்லையா? அதில் ஃபர்ஸ்ட் லெசனில் ஃபர்ஸ்ட் ஒன். ஓகேவா? அடுத்து நசீர் ஆத்மி நாமா, அந்த போயமில் இருக்கக்கூடியது நசீர் அவர்கள் எழுதப்பட்டது. அதில் வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட். ஓகேவா? யா ஆத்மி யை ஜான் அது. நெக்ஸ்ட் பிராச்சீன் பத்தியல எது எது அப்படின்னு சொல்றேன். கபீர் தாஸ்ல வந்து செகண்ட் ஒன் கூங்கட்டு காப்பட்டு. ஓகேவா? அதில் வந்து ஃபஸ்ட்டு ரெண்டுமே வந்து இம்பார்ட்டன்ட் தான். ஓகேவா? அதில் இருக்கக்கூடிய ரெண்டுமே வந்து மேக்ஸிமம் எப்போவுமே ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஷின்ஸில் தான் இருக்குது. அடுத்து சூர்தாஸில் ஃபஸ்ட்டு அப்புமை நாச்சியோ, அடுத்து செகண்டு மையா மோரிமை. ஓகேவா? இது ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு பஞ்சவட்டியில் இருக்கக்கூடிய சப்ரசங் வியாக்கியால எது எது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் சாரு சந்திரகி சஞ்சல். அடுத்து கோதாவரி நதிகா தட்டு, ஃபஸ்ட்டு அண்டு ஃபிஃப்த்து. ஓகேவா? இதில் இருக்கக்கூடிய அந்த ஃபஸ்ட்டு 5 ஒரு ஃபஸ்ட்டு 6 அதில் படிச்சிட்டிங்கனாலே போதும். அதுலேயே வந்து நீங்கள் கொஷின் வந்து அட்டன் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ அதனால் வந்து இருக்கக்கூடிய எல்லா லெசன்ஸுமே வந்து இது இம்பார்ட்டன்ட் அண்ட் எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸ் ஒன்லி. ஓகேவா? நிறைய பேர் ரிப்பீட்டடாக திரும்ப அந்த கொஷின் கேட்குறீங்க. இது மட்டும்தான் வருமா, இதுதான் கொஷின் பேப்பர் பேட்டர்னா அப்படின்னா இது ப்ளூ பிரிண்ட் கிடையாது. ஓகேவா? ஸோ தயவு செய்து அதை புரிஞ்சுக்கோங்க. இது வந்து இம்பார்ட்டன்ட் அண்ட் எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸ். ஓகேவா? ஓகே, இப்போ வந்து நான் இதில் வரக்கூடிய சாரான்ஷ் இருக்கு இல்லையா, அது எது எதுன்னு சொல்கிறேன். இதில் ஆதுனிக் காவிய கண்டில் பிரேம் மாதுரி, ஸ்வதேஷ் பிரேம், ஆசும். அடுத்து உருது காவிய கண்டில் தேரே பந்தே ஹை ஹம், அடுத்து பரிந்தேக்கி ஃபரியாது, அப்புறம் சுனிந்தேஷேர். இது எல்லாமே வந்து இம்பார்ட்டண்ட்டாக தான் இருக்குது. எப்பவுமே மேக்ஸிமம் ரிப்பீட்டடாக கேட்கப்படுறது. ஓகேவா? ஸோ அதனால் எல்லாமே படிச்சுக்கோங்க. அடுத்து பஞ்சவட்டியில் எது அப்படின்னா நம்ம வந்து அந்த சந்தர்ப சகித் பார்த்தாச்சு. அடுத்து சரித்திர சித்திரன்ல पंचवटी के आधार पर शूर्पणखा, அப்புறம் पंचवटी के आधार पर लक्ष्मण एवं शूर्पणखा, இந்த ரெண்டு கொஸ்டின். அப்புறம் டிப்பணியில வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்த் पंचवटी के आधार पर राम का चरित्र, पंचवटी का प्रधान पात्र आप किसको. ஓகேவா? இந்த ரெண்டு கொஸ்டினும் வந்து டிப்பணியில இம்பார்ட்டன்ட். அடுத்து இப்போ ஃபர்ஸ்ட் பேப்பர் முடிஞ்சு இல்லையா? ஸோ நெக்ஸ்ட் செகண்ட் பேப்பர்ல த்ருவசுவாமினி, அதில் இதே போல தான் த்ருவசுவாமினி, அப்புறம் சூரியோதயா, அதுலேருந்து அந்த சந்தர்ப சகித் கேட்பாங்க இல்லையா? ஸோ அது எது எதுன்னு சொல்கிறேன், அப்படியே பார்த்துக்கோங்க. இதில் வந்து கொஷின் சொல்கிறேன், அப்படியே டிக் பண்ணிக்கோங்க. தேர்ட் கொஷின், 7th ஒன், அதாவது த்ருவசுவாமினியில். ஓகேவா? தேர்டு, 7th ஒன், 10th, 15th, 17th, 27, அதாவது 3, 7, 10, 15,
17, 27 இந்த கொஷின் எல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட். இதுலயே வந்து நான் இந்த சரித்திர சித்திரன் எதுவும் சொல்லிடுறேன். ஓகேவா? சரித்திர சித்திரன் வந்து ஃபர்ஸ்ட் துருவ சுவாமினி, அப்புறம் ராம்குப்த், இது ரெண்டும் வந்து சரித்திர சித்திரன்ல இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் டிப்பணியில வந்து செகண்ட் ஒன் ஷக்ராஜ், ஆச்சாரிய மிஹிர்தேவ், ஹிஜடா, கிங்கல், இது நாலுமே வந்து இம்பார்ட்டன்ட். இதுவும் எல்லா பொசிஷன்ஸுமே அப்லோட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் திரும்ப அதான் சொல்கிறேன், ஒவ்வொரு வீடியோக்கும் நிறைய ஃபோட்டோ எடுத்து வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். ஸோ தயவு செய்து லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அதுதான் நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்குற மிகப்பெரிய விஷயம். ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப ஒர்த்தாக இருக்கணும் நம்ம போடுற விஷயங்கள் அப்படின்னா, நான் அட்லீஸ்ட் உங்ககிட்ட இருந்து அந்த ஒரு சின்ன லைக் பண்ணுறது, கமெண்ட் பண்ணுறது, சப்ஸ்கிரைப் பண்ணுறது, ஷேர் பண்ணுறது, இதுதான் வந்து நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்குறது. ஐ ஹோப் எல்லாருமே பண்ணுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து சூரியோதய. அதில் வந்து இதுலேயும் வந்து அந்த சந்தர்ப்ப சைத் வியாக்கியா இருக்கு இல்லையா, அது எதுன்னு சொல்கிறேன், அப்படியே டிக் பண்ணிக்கோங்க. அதாவது இந்த 4 இருக்கு இல்லையா, சூரியோதய, உதயன், ரிஷ்யஸ்ருங், மாயோபியா, இது எல்லாத்துலேயும் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஒன். இப்போ இதில் எப்படி சூரியோதயில ஃபர்ஸ்ட் மகத்துவ சௌந்தர்யகா நகின்னு இருக்கு இல்லையா, ஸோ இது போல் எல்லா 4 லெசனில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் சந்தர்ப்ப சைத் வியாக்கியா வந்து இம்பார்ட்டன்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் ஏகாங்கிகா சாரான்ஷ். அதில் வந்து சாரான்ஷில் சூரியோதயில இருக்கக்கூடியதில் ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் சூரியோதய, ரிஷ்யஸ்ருங். அப்புறம் டிப்பணியில் வந்து நிர்ஜரணி, வாஸ்வதத்தா, ஊர்வஷி, ராதேஷாம் சர்மா, சுதி, இது எல்லாமே வந்து இம்பார்ட்டன்ட். இதுவும் வந்து சூரியோதய, துருவசுவாமினி, பஞ்சவட்டி அப்படின்னு எல்லா பிராச்சீன் பத்யா அப்படின்னு சொல்லி உருது காவியகண்டு அப்படின்னு எல்லா விஷயங்களுமே அப்லோட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ தயவு செய்து எல்லாமே அந்த பிளேலிஸ்ட்டில் இருக்குது, அது போய் செக் பண்ணிவிட்டு நல்லபடியாக படிங்க. இருக்கிற டைமை தயவு செய்து நல்லா யூஸ் பண்ணி படிங்க. அப்புறம் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், தோஹே ஃபர்ஸ்ட் பேப்பரில் தோஹே இருக்கு இல்லையா, அதில் சொல்கிறேன், டிக் பண்ணிக்கோங்க. கபீர் தாஸில் ஃபர்ஸ்ட் அண்டு 5th, ரஹீமில் ஃபர்ஸ்ட் அண்டு 3rd, பிஹாரி லாலில் 3 and 4. ஓகேவா? கபீரில் 1 and 5, ரஹீமில் 1 and 3, பிஹாரியில் வந்து 3 and 4. ஓகேவா? அடுத்து பிராச்சீன் பாரத் கா இத்திஹாஸ். அதில் வந்து விஸ்திருத் உத்தர் தீஜியே இருக்கு இல்லையா, அதில் 3rd சிந்து காட்டி சபியதா கா பரிச்சய, அடுத்து மௌரிய சாம்ராஜ்ய கி விசேஷதா, இது ரெண்டும் வந்து இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் டிப்பணியில் வந்து தக்ஷிணி பிராய்த்வீப், அப்புறம் திராவிடோங்கா சாமாஜிக் ஜீவன், இது ரெண்டுமே வந்து இம்பார்ட்டன்ட். அப்புறம் வந்து விஷாரத் உத்ராத் இருக்குல்ல, ஸோ தேர்ட் பேப்பருங்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இதில் வந்து மௌக்கிக் இல்லையா, அப்போ மௌக்கிக்கு வந்து விஷாரத் உத்ராத்தில் இப்போ இந்த மாதிரி பின்னாடி வந்து இருக்கும் இல்லையா, இது எல்லாமே வந்து எப்படி வந்து ஆன்சர் பண்ணணும், எந்த மாதிரி உங்களுக்கு கொஷின்ஸ் கேட்பாங்க, இந்த மாதிரி சாமானிய ஞான், ஹிந்தி வியாக்கரன், ஹிந்தி சாகித்ய, சபா தத்தா ஹிந்தி ஆந்தோலன் கா பரிச்சய, இந்த மாதிரி எதெல்லாம் வந்து உங்களுக்கு மௌக்கிக்கில் கேட்கப்படுமோ, அண்ட் தென் எப்படி வந்து நீங்கள் மௌக்கிக்கு போகிறீங்க அப்படின்னா உள்ளே எப்படி என்ட்ரு ஆகணும், அந்த ரூம்குள்ளே என்ன மாதிரி பேசணும், ரோல் நம்பர் எப்படி சொல்லணும், உங்களுடைய அப்பியரன்ஸ் அங்கே எந்த மாதிரி இருக்கணும், எந்த மாதிரி சிலபஸ் வைஸாக கொஷின் கேட்பாங்க, விஷாரத் உத்ராத், பிரவீன் உத்ராத் அப்படின்னு சொல்லி மௌக்கிக் அப்படின்னு பிளேலிஸ்ட் இருக்கும். ஸோ அதில் போய் பாருங்கள், எல்லா விஷயங்களுமே டீட்டெயிலாக இருக்குது. ஸோ அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உபயோகமாக இருக்கும். மௌக்கிக் எக்ஸாமுக்கு வந்து போகும்போது தான் நம்ம வந்து ப்ரிப்பேர் ஆகணும்னு இல்லை, இப்போவே உங்களுக்கு டைம் இருக்கும்போது எப்படி ஃபர்ஸ்ட் பேப்பர் செகண்ட் பேப்பர் படிக்கிறீங்களோ அதே போல் தேர்ட் பேப்பருக்கும் ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க. ஓகேவா? அண்ட் தென் வந்து இப்போ நான் சொன்ன மாதிரி விஷாரத் உத்ராத் அப்படின்னு ஆல் இன் ஒன் வீடியோ அப்படின்னு இருக்குது, அதுலேயே வந்து பிளேலிஸ்டெல்லாம் எப்படி போய் பார்க்கணும், பிளேலிஸ்ட்டில் என்னென்ன வீடியோஸ் இருக்குது, லெசன்ஸ் இருக்குது அப்படின்ற விஷயங்களும், அண்ட் தென் வந்து ஜென்ரல் டாபிக் அப்படின்னும் சபா எக்ஸாம்ஸ் ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர்னு இருக்குது, அதுலேயும் வந்து எல்லா ப்ரீவியஸ் எக்ஸாம்ஸினுடைய கொஷின் பேப்பர்ஸ் எல்லாமே அப்லோடில் இருக்குது. ஓகேவா? பிப்ரவரி ஆகட்டும், ஆகஸ்ட் ஆகட்டும் எல்லாமே இருக்குது. அண்ட் தென் இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் அண்ட் எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸ் நான் ஒவ்வொரு டைமும் பிப்ரவரி ஆகட்டும், ஆகஸ்ட் ஆகட்டும் ஒவ்வொரு வருஷமும் போடுறது எல்லாமே அந்த பிளேலிஸ்ட்டில் தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அது எல்லாமே இருக்குது, போய் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். தயவுசெய்து எல்லோரும் நல்லா படிங்க. ஐ திங்க் எல்லோரும் நல்லா படிச்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன், மேக்ஸிமம் முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஐ ஹோப் உங்களுக்கு எல்லாரும் எக்ஸாமுக்கு நல்லபடியாக படிங்க. எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட். பாய்.